ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பரோட்டா சால்னா. அதை சால்னா எப்படி பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாலாம் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு துண்டு அளவு, 4 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதுக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையானதுன்னா, அரை மூடியில் 1/4 மூடி தேங்காய், 5 சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா. இது கூட வந்து நம்ம ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன ஸ்பைசஸ்னால் சோம்பு, சீரகம், மிளகு. இது வந்து நம்ம எவ்வளோ ஸ்பூன் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எவ்வளோ ஸ்பூன்னா, சோம்பு வந்து 3 ஸ்பூன் அளவு. என்கிட்ட வந்து குட்டி ஸ்பூன் தான் இருக்குது, அதுக்கு நான் 3 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. அடுத்து சீரகம் 2 ஸ்பூனு, அடுத்து மிளகு 1 ஸ்பூன், அடுத்து இது கூட வந்து கசகசா, முந்திரி போட போகிறேன். கசகசா வந்து ஒரு சின்ன பாக்கெட் கடையில் வாங்கியிருந்தேன், 5 ரூபா பாக்கெட்டு. அது 1 ஸ்பூன் அளவு இருக்கும், அதையும் போட்டுக்கிறேன். அடுத்து முந்திரி உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டி பொட்டுக்கல்ல வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து முந்திரி ஒரு 5 முந்திரி போட்டிருக்கேன். பொட்டுக்கல்ல, முந்திரி இதெல்லாம் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த கிரேவியோட ஸ்ட்ரக்சர் வந்து அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இது கூடயே வந்துட்டு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, பட்டை 2 துண்டு, இதையும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து அந்த பேஸ்ட் கூட அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை, சோம்பு, அன்னாச்சிப்பூ, 2 பட்டை துண்டு, கல்பாசி, ஏலக்காய், கிராம்பு 3 இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு நம்ம பொரிச்சுக்கலாம். எண்ணெயில் போட்டு நல்லா பொரியட்டும். நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ வியூஸ் போயிருக்கு, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகா கீறி வச்சது, அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற கேப்பில் அந்த இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நல்லா தட்டிட்டு வந்துடலாம். நான் வந்து தட்டுற கல் இல்லை, அதனால் நான் துருவி வச்சுருக்கேன். நான் துருவினது போட்டுக்கிறேன், இஞ்சி பூண்டு. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு விடுகதை. என்ன விடுகதைன்னா, 3 இதயம் கொண்ட உயிரினம் எது? எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இப்போது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கடையிலலாம் வாங்காதீங்க பேஸ்ட்டெல்லாம். நல்லா வதக்கிக்கலாம், இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுருங்க. நான் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இது கூட தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம். என்னென்னா, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அடுத்து மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அடுத்து சிக்கன் மசால் போட போகிறோம். சிக்கன் மசாலா எதுக்கு போடுறோன்னா, நம்மளுக்கு அந்த குழம்போட ஃப்ளேவரை வந்து கூட்டி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், சிக்கன் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அதனால் சிக்கன் மசால் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு சிக்கன் மசால் போட்டிருக்கேன். அடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இதில் நீங்கள் வந்துட்டு வெறும் எம்டியாக தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிக்கன் கூட பண்ணலாம். சிக்கன் கூட போட்டு பண்ணிங்கன்னா சிக்கன் சால்னா சூப்பராக இருக்கும். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வதக்கியாச்சு. ஃபஸ்ட் டைம் டப்பிங் பேசுகிறேன், யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த தடவை நான் நல்லா பண்ணுறேன். அடுத்து தேங்காவும் அந்த பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் ஒட்டுக்கா போட்டுக்கலாம். சரி, அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்ட வேண்டியதான். அப்புறம் நான் வந்து இந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி அதையும் அலசி போட்டுக்கிறேன். அதை அலசி அந்த தண்ணி ஊற்றிக்கிறேன். அதில் இருக்கிறத எதுக்கு நம்ம விடணும்? என்ன வேஸ்ட்டாக கீழே போடுறது தானே. அதை கழுவி ஊற்றினா சூப்பராக இருக்கும் குழம்பு. ஏதாவது அரைச்சோன்னா அதை கழுவி குழம்புல ஊற்றணும். உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, கழுவி அதில் ஊற்றுறதா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருந்தது தெரியுமா? அதனால தான் நாங்கள் இது பண்ணலான்னே பிளான் பண்ணோம். சரி, ஓகே. அடுத்து குக்கரில் மூடி போட்டு ஒரு 8 விசில் வைங்க. 8 விசில் வச்சுட்டு இறக்கி பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குது தெரியுமா? அப்படியே குழம்பு வீடு ஃபுல்லாக வாசமாக அவ்வளோ இதாக இருந்தது. ஒரு டைமும் கிச்சனுக்குள்ளே போகும்போது அவ்வளோ மணமாக இருந்தது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் பரோட்டா கூட வச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பரோட்டா நான் வீட்டில் தாங்க பண்ணேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் சொதப்பலாயிருச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பரோட்டா பண்ணுற வீடியோவே உங்களுக்கு எடுத்து போடுறேன். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.